அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வேர் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயாக கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இப்போ 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேற்கத்திய கல்விக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இவங்களால என்ன பிரச்சனை இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிறதுனாலையும் இவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் வரைக்கும் லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். ஸோ இந்த ஒரு 4 டாபிக் 1.2ல என்ன இருக்கோ அதுல இப்ப நம்ம பார்த்துடலாம். ஸோ மேற்கத்திய கல்வி அதோட தாக்கம். ஸோ முதல்ல ஆங்கிலேயருக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயருக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ சங்க காலத்துல இருந்து வரலாம். இப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடி, ஸோ பிரிட்டிஷர்ஸ்க்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க? முகல்ஸ் இருந்திருப்பாங்க, முகலாயர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள், ஸோ நம்மளுடைய சங்க காலத்துல ஆரம்பிச்சு ராஜ சோழர்கள்ல இருந்து, பாண்டியர்கள்ல இருந்து, சேரர்கள் இருந்து, இவங்கள்ல இருந்து வந்திருக்கும். ஸோ முதல்ல நம்மளுடைய கல்விகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய ஆரிய வர்க்கங்கள் மூலியமாக, நம்மளுடைய ஆரியர்களுடைய வருகை மூலியமாக கல்வியில வந்து பெரும் தாக்கம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளோட கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்லயே வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க சமஸ்கிருதம் கத்துக்கிட்டவங்க தான் வந்து பெரியவர்களா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப சமஸ்கிருதம் கத்துக்கிட்டவங்களுடைய இம்பாக்ட் அதிகமா இங்கே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதனாலதான் வந்து ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட குருகுல கல்விகள் இருந்துச்சு. சோ கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ஒவ்வொரு இடத்துலயுமே பார்ட்டிசிபேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வந்ததுக்கு அப்புறம் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிச்சது. சோ பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும் போது அவங்க கல்வியில அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு இடத்தை வந்து நிர்ணயம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சோ இவங்கள்ல இருந்துதான் வந்து பிரிவுகள், வர்க்கங்கள் எல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்படி பார்க்கும்போது உயர்தர ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கல்வியா தான் இருந்துச்சு. அந்த கல்வியோடைய முக்கியமான பங்கு அப்படின்னு பார்க்கும்போது பிராமணர்கள் அது கம்ப்ளீட்டாவே எடுத்துட்டாங்க. அப்போ ஆங்கிலேயருக்கு முன்னாடி இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாதி மத அடிப்படையில் துண்டுபட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்தா வந்து ஆரம்பமா இருந்துச்சு. சோ ஒவ்வொரு வர்க்கங்களுக்கு இவங்க தான் வந்து கல்வி கத்துக்கணும், இவங்க கல்வி கத்துக்க கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. சோ இது எல்லாமே ஒரு மேஜர் பார்ட் வந்து கல்வியில பிளே பண்ணிட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ பிராமணர்கள் தான் வந்து கல்வியை முற்றுமையாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ அவங்க தான் எல்லா இடத்துலயுமே வந்து அர்ச்சகர்களாக அவங்க இருந்திருப்பாங்க, தலைவர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. சோ அரசர்களுக்கு வந்து அவங்களுக்கு பணிபுரிய இடத்துலயும் சரி, அரசர்களுக்கு அவங்க சொல்லித்தர இடங்களையும் சரி, ஆலோசனை வழங்குவவர்களாக இருந்தாலும் சரி, சோ அமைச்சர்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு மேஜர் ரோல் அவங்களுக்காக இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல சமஸ்கிருத மொழி தான் புனிதமான மொழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ அதுல கட்டடக்கலை, உலோகவியல் சார்ந்த அறிவுத்திறன், இது எல்லாமே, இது மட்டுமே எஸ்பெஷலி இது மட்டும் என்ன இருந்துச்சு அப்படின்னா அடுத்த சந்ததிகளுக்கு அது கடத்தப்பட்டுச்சு. சோ யார் வேணாலும் இதை கத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய முறை இல்லாம இருந்துச்சு. அதுக்கு பதிலா யார் வந்து இப்ப அப்பா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அவங்க சந்ததிக்கு அது கடத்தப்பட்டுதான் இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அது வந்து முக்கியமான விஷயமா கொடுத்திருப்பாங்க. இந்த முறை புதிய முயற்சிகளுக்கு தடையா இருந்தது. இதனால என்னாச்சு அப்படின்னா இவங்கதான் இதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை இருந்தது. ஓகேங்களா? சோ அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அப்ப அறிவாளிகள், திறமைசாலிகள் எத்தனையா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஏகலைவன் பத்தி நம்மளுக்கு தெரியும். சோ ஏகலைவன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனரை விடவே அதிகமா வந்து ஒரு சிறந்த வில்வித்தை வீரர் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். சோ கர்ணனே எடுத்துக்கலாமே, கர்ணனும் வந்து பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவருக்காகவும் தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு எபிக். சோ எபிக்ல நம்மளோட சங்ககால இதிகாசங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களே இதுவாதான் இருந்துச்சு. சோ இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஜாதி, மதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக்ஸ். இதை தாண்டி பெண்களுக்கு கல்வி வந்து ஒடுக்கப்பட்டிருந்துச்சு. சோ இதுலயுமே பெண்களும் ஒடுக்கப்பட்டவரும் ஏழை மக்களும் கல்வியோடு பெறுவதிலிருந்து தடை இருந்துச்சு. சோ உயர்த்தர வர்க்கங்களுக்கு மட்டும்தான் கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. இதனால இதை பார்த்த வெஸ்ட்னேஸ்ல இருந்து அந்த பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சில சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்கிங் மக்கள் கிட்ட இருக்கு, ஒரு மூட பழக்கங்கள் ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருக்கு, இதை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்திலயும் அவங்க குறியா இருந்தாங்க. சரிங்களா? அப்போ இதனால என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புது விஷயங்களுக்கு வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து முதல்ல பிரிட்டிஷர்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியால கல்விகள் இருந்துச்சு. அடுத்தது காலனியர்களுடைய பங்களிப்பு, மெக்காலே கல்வி முறை. இப்ப இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? காலனியர்களுடைய பங்களிப்பு என்ன? சோ இவங்க கிட்ட நம்ம என்ன ஸ்பெஷலா கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அப்படி பார்க்கும்போது மெக்காலே கல்வி முறை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரசித்தி பெற்றதா இருந்துச்சு. சோ இவர் வந்து 1835ல, ஓகேங்களா, சோ 1834 to 1838 இவரோட ரூலா இருந்திருக்கும். சோ இதுல வந்து 1835ல மெக்காலே கல்விக்குழு அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. சோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சாராருக்கு மட்டும் தான் கல்வி, இன்னொரு சாராருக்கு கல்வியலை அப்படின்னு சொல்லி வரும்போது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வராங்க. இவங்க மூலியமா தான் வந்து கல்வி பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு கொண்டு வராங்க. சோ சாதி முறைகள் அதிகமா இருந்த ஒரு காரணத்தினாலும் இவங்க என்ன பண்றாங்க, சாதிய மத வேறுபாடுகள் தாண்டி ஒருத்தங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இவங்களுடைய முக்கியமான நோக்கம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தங்களையும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேரையாவது நான் கிறிஸ்டியானிட்டிக்கு
மாற்றணும் அப்படிங்கக்கூடியதும் ஒரு நோக்கமா இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலயும் நல்லது பண்றது ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது அவங்களுடையது இருந்தது. இந்த மீன்வைல் இந்த மெக்காலே அப்படிங்கிறது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நாட்டுல இப்போ ஒரு குறிப்பிட்ட சாரர், அதாவது நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் அதிகமா விசுவாசிகளா இருந்திருப்பாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். நம்ம கிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்கும் அவங்க இருந்திருப்பாங்க. இது எல்லாமே ஆல் தட் பீயிங் அ பார்ட் இவங்க வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய வட்டார கல்வியா, அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த கல்வியா இல்ல மேற்கத்திய கல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு கிளாஷ் போய்கிட்டே இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸ்ல ஒரு பிரிவுகளும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட்டார கல்வி கொடுக்கறது மூலியமா தான் அவங்களுக்கு அவங்களுடைய மொழிகளை புலமை பெற்றிருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் இப்படின்னு சொல்லி ஒரு வர்க்கம் இருந்துச்சு. இன்னொரு வர்க்கம் அப்படின்றதுல மேற்கத்திய கல்வி முறைகள் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியது. எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேற்கத்திய கல்விகள் கத்துக்கிறதுனால நம்மளுக்கு அறிவு வளரணும் இல்ல நம்ம ரொம்ப திறமைசாலியா மாறணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதுக்கு இன்ஸ்டெட் அவங்கனால அங்கிருந்து பீப்புளை இங்க கொண்டு வந்து நம்மள ரூல் பண்றதுக்கு முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ்லயும் அவங்களோட திங்கிங்லயும் இங்க இருக்கக்கூடிய மக்களையே உருவாக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு கருத்தா இருந்துச்சு. இதுதான் மெக்காலேயோட ஒரு முக்கியமான கருத்து. ஓகேங்களா? இதுதான் மெக்காலேயோட கல்வி குறிப்புகள் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இவருடைய கல்வி முறை அப்படின்னு சொல்லி என்னவா இருந்துச்சு, இந்தியர்களை கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் அப்படிங்கறத தாண்டி காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியுடைய பரவலுக்கு உதவிகள் செய்தது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கிருந்து இங்க கொண்டு வர முடியல, அப்ப இங்கே நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய ஒரு வர்க்கத்தை உருவாக்கிட்டோம்னா அவங்களை வச்சு நம்ம ரூல் பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு சுயநலம் அதுல இருக்கு. ஓகேங்களா? அப்போ அதிகமான கல்வி கற்கவங்க தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ரீசனால 1835 இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிபி மெக்காலே. ஓகேங்களா? இது மூலியமா தான் நவீன கல்வியும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கினாங்க. இந்த மெக்காலேயோட கல்வி குறிப்புகள் மூலியமாக. ஓகேங்களா? இவருடைய அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு கல்வி மூலியமா தான் அதிகமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாமே இங்க உருவாக ஆரம்பிச்சது. 1857ல பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்கள் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. இந்தியர்கள்ல இவங்களுக்கும் சொல்லிட்டு முதல்ல சொல்லிருப்பாங்க, முதல்ல இருந்து அவங்க விசுவாசிகளா தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படித்த கல்வியறிவு பெற்றவர்களை பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி இவங்க அழைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதும் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு ஏளனப்படுத்துறதுக்காக அவங்க சொல்றது. நம்மள காந்திஜியவே பாபுஜி அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் அவரை பெருமைப்படுத்துறது அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா அவங்களை ஏளனப்படுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வர்க்கத்தை அப்படியா ஏளனப்படுத்தப்பட்டாலும் அந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களாலதான் நம்மளுடைய இந்தியாவுல நவீன வளர்ச்சி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க மூலியமா புரட்சிகள் உருவாக ஆரம்பிச்சது, என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சது. இந்த ரீசன்னால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டுல சமூக சீர்திருத்தங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். டிபி மெக்காலே பத்தி தான் எப்ப இருந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, எங்க ஆலோசனை உறுப்பினரா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது 1823ல பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? எந்த மொழியில அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத இதோட முக்கியமான நோக்கம். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட்டார கல்வி தான் உங்களுக்கு தேவையானது, அதாவது பிராந்திய மொழியில கல்வி கற்றாதான் அவங்களுக்கு அந்த கல்வியோட முக்கியத்துவம் தெரியும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை சொல்றது ஒரு சாரா இருந்தாங்க. இன்னொரு சாரா மேற்கத்திய கல்வியை சார்ந்தவங்களா இருந்தாங்க. ஆனா இவர் எதை சூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்னைஸ் கல்வி தான், அதாவது மேற்கத்திய கல்விகள் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கறத இவர் சூஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? மெக்காலே ஆங்கில மரபு குழுவின் கருத்துக்கு ஆதரவாக 1835ல இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைன்யூட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன். ஓகேங்களா? இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் வெளியிடுறாரு. இந்த குறிப்புகள்ல ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்படுவதற்கு ஆதரவாக வாதிட்டார். இது எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க அவர் விரும்பியதுதான் இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அவருடைய நோக்கமா இருந்துச்சு. இப்படி மெக்காலேவோட கல்வி குறிப்புகள் உருவாச்சு. அடுத்தது கற்றறிந்த மத்திய தர வகுப்பினருடைய பங்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆல்ரெடி நம்மளோட இந்தியால கல்வி இல்லைனாலும் இவங்க எல்லாருமே போய் வெளிநாடுகளை கல்வி கற்று உள்ள வந்திருந்தாங்க. அப்படி வந்தப்பவும் நம்ம கிட்ட மக்கள் சூப்பர்ஸ்டிஷியஸ் திங்கிங்ல இருக்காங்க, மூட பழக்கங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனாலதான் பிரிட்டிஷருக்கு விசுவாசமா இருந்திருப்பாங்க. அவங்களை யாரும் எதிர்த்து போட்டுட்டு இருக்க மாட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத இவங்க பாத்துருக்க மாட்டாங்க. இது எல்லாமே எக்ஸ்வைசிஸ் எல்லாமே நடந்திருக்கும். இப்ப இவங்களுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அப்போ பொருளாதார நிர்வாக மாற்றங்கள் ஒரு புறமா இருந்துச்சு, மேற்கத்திய கல்வியினுடைய வளர்ச்சி மறுபுறத்துல இருந்துச்சு, புதிய சமூக வர்க்கங்களுடைய வளர்ச்சி பெறுவதற்கு. இது எல்லாம் தான் ஒரு ரீசன். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு புதிய சமூக வர்க்கத்தையே உருவாக்குறதுக்கு
அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். இந்த புதிய வர்க்கங்களிலிருந்து ஒரு நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட இவங்க யாரால் உருவாக்கப்பட்டாங்க? அகைன் பிரிட்டிஷர்ஸ் தான் உருவாக்குனாங்க. அவங்களோட தேவைகளுக்காக தான் இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய வணிக வர்த்த சமூகங்கள், நிலப்பிரபுக்கள், லேவாதேவி செய்வோர், லேவாதேவி அப்படிங்கிறது வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசினுடைய துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டோர், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களை உள்ளடக்கியதா இருந்துச்சு. இப்ப புரிஞ்சுதா? சோ இந்த நவீன இந்திய கற்றறிந்தோர் அப்படிங்கிறது யாரா இருந்தது அப்படின்னா, இவங்களுடைய கைக்கூலிகள். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், பிரிட்டிஷருக்கு அவங்களுடைய வேலைகளை செய்யறதுக்காக அவங்களுக்காக சில நியமிக்கப்பட்ட சில கைக்கூலிகள், அவ்வளவுதான் இவங்க. ஓகேங்களா? இவங்களுமே தொடக்க காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ் கூட ரொம்பவே நெருக்கமா இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றதும் கரெக்ட் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. சோ நம்மளா தேவையில்லாத எந்த இஷ்யூஸும் கொண்டு வரக்கூடாது, நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அதிகமா இவங்க உணர ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இப்ப இப்படி இருந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்த இடங்கள்ல அதுக்கப்புறம் என்னதான் நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட நம்ம விசுவாசமா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கான ஒரு உரிமைகளையோ சுதந்திரத்தையோ கொடுக்கல அப்படிங்கறத லேட்டர் ஆன் அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. ஒரு லேமன் கிட்ட போய் ஒரு சராசரி மக்கள் கிட்ட நாட்டுப்பற்ற ஊட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சமூகத்தையே மாத்துறதுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ மக்களை இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாட்டுப்பற்ற வளர்த்துறதுல சிறந்தவங்களா இருப்பாங்க. இதனால தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவுவதற்கு முன்னிருந்த பல அமைப்புகளில் இவ்வகுப்புகளை சேர்ந்தவருடைய உணர்வுகள் தெளிவாக பேசப்பட்டதை காண முடிகிறது. இது மூலியமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அது மூலியமா தான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்றதுக்கோ, நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கோ, நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கோ நம்மளுக்காக சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் அது வேணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஐஎன்சி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அதனுடைய பங்களிப்பெல்லாம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களுக்காக தான் இருக்கு. நடுத்தர வர்க்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவரோஜி, ஃபெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே இந்திய அரசியல், சமுதாய, மத இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றனர். நம்மளே பார்த்திருப்போம். இவங்களுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் நம்ம 10th புக்லயே பார்த்திருப்போம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். 11th புக்லயுமே பார்த்திருந்தோம் அப்படின்னா இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்திருப்போம். இவங்க மூலியமா தான் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதுல அர்த்தம் இருக்கு, இதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கக்கூடிய டிஃபரன்சியேஷனே மக்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை பிளைண்டா நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பகுத்தறியும் சிந்தனை அப்படிங்கிறது மக்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இப்படிதான் உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட சேர்ந்து மேலைநாட்டு அறிஞர்களும் பங்கு பெற்றிருப்பாங்க. அவங்கள யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பைன், மார்க்கஸ் இவங்களாலும் சொல்லப்பட்டது ஒரு கம்யூனிசம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. மக்கள் எல்லாருமே சமமா மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய கம்யூனிசம் இவங்க கிட்ட நிறைய எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுதான் தேசிய மக்களாட்சி, சோசியலிசம் போன்ற கருத்துக்கள் கற்றறிந்த இந்தியர்கள் அறிந்து கொண்டாங்க. எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட் வைட்ல மக்கள் என்னென்ன திங்கிங்ல இருக்காங்க, யார் யார் என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கறத தேடி தேடி கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது மேற்கத்திய கல்விகள் அவங்க மூலியமாவும் அந்த சமுதாயத்துல இந்தியால என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இவங்க கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? இது மூலியமா தான் சுதந்திரமான பத்திரிகை உரிமை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்தது. பொதுக்கூட்டங்களை சுதந்திரமாக பேசக்கூடிய உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை, இது எல்லாமே ஒரு நார்மலான இயற்கையான ஒரு விஷயமா இருந்திருக்கும். இதையும் தாண்டி இவங்க அதை ரொம்ப பிரசித்தி பெற்றதா, ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மூலியமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேசியத்துல முக்கியமா தொலைத்தொடர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்தியாவில் முழுவதும் நிறுவப்பட்ட அஞ்சல், தந்தி சேவைகள் இது எல்லாமே தேசிய அளவில் நடைபெறுவதும் சாத்தியமாக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மத்தியதர மக்கள் மூலியமா. சமய பரப்பாளர்களுடைய பங்களிப்பு, இவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுமே அதே மாதிரி தான். முதல்ல நம்மளுக்கு கல்வியை ப்ராப்பரா கிடைக்காம இருந்துச்சா, அந்த கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நவீன கல்வி கற்றுத்தரதுக்கு இவங்களுடைய தொடக்க கால முயற்சிகள் இருந்துச்சு. அதுல முக்கியமா இந்த கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் அப்படிங்கறத அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. இவங்க மூலியமா தான் இந்த சமய பரப்பு நிறுவனங்களாகவும் முதல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா ப்ரையாரிட்டைஸ் பண்ணப்பட்டுச்சு. இவங்க கொடுக்கறதுனால முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருந்தது அப்படிங்கறத பார்த்திருப்போம்ல. இவங்கனாலதான் இவங்க கல்வி கத்துக்கிறதுக்கே இவங்க இனிஷியேட் எடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். இது எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்டியனா கன்வெர்ட் பண்றதுக்காக அவங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்ப இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்துக்களிடையே நடைமுறையில் இருந்த பல கடவுள் நம்பிக்கையும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் தாக்கலாயினர். இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல இவங்களுடைய சமய நம்பிக்கைகளையும் அவங்களுடைய சுதந்திரங்களையும் கருத்து சுதந்திரங்களையும் இவங்க தடுக்கிறதா இருந்தாலும் அந்த இடங்கள்ல மூட நம்பிக்கைகள்
கதைகள் வந்து ஒளியறதுக்கு இவங்களுமே வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க மூலியமா தான் கிறிஸ்தவத்தை போதிப்பது சமய பரப்பு நிறுவனங்கள் கை கொண்ட ஒரு முறை. சோ இதை சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்படி பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டில இது எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்க மூலியமா சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சோ முதல்ல மரபு சார்ந்த கல்வியிலிருந்து மாறி மேற்கத்திய கல்விகளுக்காகவும் நம்மளுக்கு என்ன வேணுங்கக்கூடிய கல்வி கற்கிறதுக்கு எப்படிதான் என்னவா இருந்தாலும் இவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இப்படிதான் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள், சோ இவங்க என்னதான் வந்து கன்வெர்ட் பண்ண நினைச்சாலும் எல்லாருமே வந்து கன்வெர்ட் ஆகல. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் மட்டும்தான் கன்வெர்ட் ஆயிருந்தாங்க. அப்படி இருந்தாலும் இவங்களுடைய ஒரு பொறி, இவங்களுடைய ஒரு தூண்டுதல் காரணமா வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சமூக சீர்திருத்த இயக்கங்களும் உருவாக ஆரம்பிச்சது. மக்கள் அவங்களுக்கு வேணுங்கக்கூடிய வாழ்க்கை முறைகளும் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இந்த 1.2 நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சோ எப்படி வந்து மக்கள் கல்விக்குழு வந்து உருவாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன கல்வி இருந்துச்சு, சோ ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன கல்வி மாறுச்சு, இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சோ அடுத்தது 1.2, அதாவது சமூக சமய சீர்திருத்தங்கள்லாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.